ஒரு ஊரில் ஒருத்தன் நோஞ்சானா இருந்தான். அவனை நோஞ்சான தான் கூப்பிடுவாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டில் இருந்து திருடங்கள் சாமான்களை வரிசையாக ஒவ்வொன்றா தூக்கி போயிட்டே இருந்தான். இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒருத்தங்கிட்ட கேட்டான், எங்கே கொண்டு போறிய அப்படின்ட்டான். சும்மா எங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா. இவனுக்கு தோணிச்சு, நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் இல்லை. சரின்னு போனான். எல்லா சாமான்களும் போயிட்டது, ஒரு சாமான் கூட இல்லை. அந்த வீட்டுக்காரன் அந்த திண்ணையில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த ஓரல்லாம் இருக்குது, என்ன பண்ணுறது, இதை நம்ம தூக்கிட்டு போவேன் அப்படின்னு நினச்சி தூக்குனான். தூக்க முடியல. யாரையாவது உதவிக்கு விடுவோமான்னு பார்த்தா அந்த நேரத்தில் யாருமே கிடையாது. கிடையாது. வீட்டுக்காரனை எழுப்பி, இதை ஒரு கை பிடிப்பா அப்படின்னா. அவன் எந்திரிச்சு பார்த்தான், என்னடா நடக்கு, என்ன எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் எனக்கு கிடைச்சது இது மாத்திரம்தான், தூக்கி விடுங்க விட்டாங்க. பொதுவாக நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். யார் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? நிறைய பார்த்ததில்லை. அப்போ நீங்கள் இப்போ செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு செல்ஃபோனும் முதல்ல நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. சரி, அது எங்கே? அது ஒரு இடத்துல கிடக்கு, அது உபயோகிக்கிறதே இல்லை. இல்லை, அது நீங்கள் வந்து கையோடு எடுத்துகிட்டு போனால் தானே உங்கள் கையோடு இருக்கும், அது கையில் வச்சுக்கிறது. அந்த அது நான் வந்து வெளியூர் போனால் நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற ட்ரெண்ட் காலில் சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், அதுக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த இப்போ ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, இணையதளம்லாம் சொல்லிட்டு, இணையதளம்னா கம்ப்யூட்டருக்குள்ளேயே எல்லாமே பார்க்குறது. உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பத்திரிகை படிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு ஒரு உலகம். ஏன்னா எல்லாமே அங்கே இருக்குது, அடுத்த நொடி வந்துடுது. அப்போ நீங்கள் அதை பார்க்க முடியாமல் போகுது, அதனால் இழப்புன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இழப்பும் கிடையாது. கிடையாது, ஒரு இழப்பும் கிடையாது. எது முக்கியமான செய்தியாக உங்களுக்கு படுது இப்போ தமிழ்நாட்டில்? அது நம்மளை பாதிக்கிற விஷயம் தான், நம்மளை பாதிக்கணும். ஆமாம், செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே அரசியல்வாதிகள் செய்தியாக இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருமே ஊழல் பற்றிய செய்திகளாக இருக்குது. எல்லாம் வழக்கு நடக்கிறதும் சிறைக்கு போகிறதும் வர்றதும் இது பற்றியா இருக்குது. இதை பற்றி தான் நான் கேட்குறேன். அரசியல்வாதி ஊழல் பண்ணுறது அதிசயமா? இவனும் பண்ணுவான், அவனும் பண்ணுவான், மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருப்பான், அதான் நடக்கும். ஆனால் இப்படிப்பட்ட அறிவுபூர்வமான மக்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஊழல்வாதிகளாக மட்டுமே தேர்ந்தெடுக்கிறாங்களா? என்ன காரணங்கிறதா என்னுடைய இல்லை. அது கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்குங்கய்யா, உடனே மனசு விட்டுறப்படாது. திரும்பவும் வந்து அத்தனை 5 வருஷத்தைங்கிறத 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷனை கொண்டு வரணும்னு சொல்கிறேன் நான். ஒரு எழுத்தாளராக நீங்கள் எப்படி இந்த சமூகத்தை பார்க்குறீங்க? அதுக்காக தான் இவ்வளோ கேட்குறேன். எழுத்தாளருங்கிற மாதிரி ஒரு விசேஷமான பார்வையே கிடையாது. நான் வந்து சாதாரணமாக தான் அந்த பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சொன்ன விஷயம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான். மக்களோடும் அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருந்து தான் நான் இந்த விஷயத்துக்கு பதில் சொல்கிறேன். முந்தி நான் வந்து எனக்குன்னு ஒரு கொள்கை, எனக்குன்னு ஒரு கோட்பாடு, அதுக்கப்புறமா அதெல்லாம் ஒன்று நானும் இருந்தவன் தான். அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். இப்போ சாதாரண மனுஷன் மாதிரி ஆகிட்டேன். ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, அப்படி தான் இருக்குன்னு தான் என்னுடைய பதிலாக இருக்கும். இல்லை அப்படி நீங்கள் உணர்ச்சி வசப்படலையா அப்படின்னு கேட்டால் பட்டேன். நானும் உணர்ச்சி வசப்பட்டேன், கூப்பாடு போட்டேன், என்ன அநியாயம் நடக்கே அப்படின்னு கேட்டேன். நான் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு தான் முக்கியம், நம்ம உடம்புக்கு நம்ம இதுக்கு தான் இதாகும். ஆமாம். ஆகவே அதனால் எந்த இதனுடைய முடிவு எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? முடிவு நல்லா தான். சட்டமன்றம் நடக்குது, யாருமே பேச முடியலையா? எதுவுமே பேச முடியல. எத்தனை நாளைக்கு அப்படி இருப்பான்? ஹிட்லர் எத்தனை நாளைக்கு இருந்தான்? ஹிட்லரும் முசோலினி எத்தனை நாள் இருந்தாங்க அப்படி? சரி, கடைசியாக எப்போ நீங்கள் கிராமத்துக்கு போனீங்க? கிராமத்துக்கு போய் நான் வந்து ஒரு 10-15 வருஷம் இருக்கலாம். 10 வருஷம் அது கூட இருக்கும். இல்லை கிடைச்சவள் போய் போகலையேங்கிற வருத்தம் இருக்கா? கிடையாது, கிடையாது. நான் அங்கே யாரோடையும் வந்து
இலக்கியத்தை பற்றி பேச முடியாது. அப்படி ஆள் அங்கே கிடையாது. சங்கீதத்தை பற்றி பேச முடியாது. அரசியலை பற்றியும் கூட பேச முடியாது. எதை பற்றியும் பேச முடியாது. என்னுடைய எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய வயசு ஆட்கள் அத்தனை பேர் காலம் வாங்கிட்டாங்க. இப்படி எப்படி நான் அங்கேயே இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஆகவே இங்கே வந்து 25 ஆண்டு முடிஞ்சு போச்சு. இனி இங்கே தான் பாண்டிச்சேரி தான். அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொல்லும். சரி, நீங்கள் யார் எப்பேற்பட்டவருங்கிறது உங்களுடைய ஊர் மக்களுக்கு தெரியுதா? அதை பற்றி எனக்கு என்ன காலம் இல்லை. தெரியுதா? இல்லை, வந்து அது தெரியாது. நான் இருந்த காலத்துலேயும் தெரியாது. அங்கே இருந்து நான் பேர் வாங்கின காலத்துலேயும் தெரியாது. அப்படி தெரிஞ்சதுனால அவங்க என்ன மதித்தாங்களா அதுவும் தெரியாது எனக்கு. இன்னும் வந்து திடீர்னு மதிச்சிருவாங்களா அதுவும் தெரியாது எனக்கு. சரி, நீங்கள் வந்து உங்களோட எழுத்துக்கள், உங்களோட சிந்தனை, இது எல்லாமே உருவான இடம் வந்து அந்த கிராமம். இப்போ அந்த கிராமம் வந்து என்னென்ன வகையில் மாறி இருக்கு? அப்படி ஊரே இங்கே கிடையாது அப்படின்ப்பா. சில கதைகளை சொல்ல, ஆமாம் அப்படி ஒருத்தர் இருந்தாங்க, 1-2 பேர் இருந்தாங்க அப்படின்னு நினச்சி சொல்லலாம். இப்போ நான் அந்த கிராமத்தினுடைய மாற்றங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த கிராமத்தில் இருந்த மனிதர்கள் மட்டும் இல்லை, கிராமத்தில் இருந்த உயிர்கள், கிராமத்தில் இருந்த இயற்கை வளம், இது வந்து எல்லாமே மாறிட்டுது. அங்கே இருந்த பூச்சி இனங்கள்லேருந்து, பறவை இனங்கள்லேருந்து, ஆடு மாடுகள்லேருந்து, அந்த மண்ணோட வளத்திலிருந்து, மழையிலிருந்து, அந்த காற்றுலேருந்து எல்லாமே மாறி இருக்கு இல்லையா? அதை நான் கேட்குறேன். நான் பிறந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கான், அதுக்கு எது தீர்வு, இதுக்கு எது தீர்வு. எந்த தீர்வும் வந்து அந்த இதை தீர்த்து வைக்க முடியல. இப்போ கம்யூனிசம் எப்படி இருக்குது நம்ம ஊரில்? கம்யூனிசம் வழக்கம் போல் இருக்குது. எல்லாரும் அதே சவடாலத்தனம் பேசிக்கிட்டே இருக்கான். எல்லாம் நாளைக்கே ஒரு அற்புதம் நிகழப்போகுதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச கட்சி கம்யூனிசம் தான் இல்லையா? அந்த அதாவது கட்சிகள்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த தியரிட்டிக்கல் விஷயம் இருக்கு இல்லையா, தத்துவார்த்த விஷயம், இடதுசாரித்துவம் இருக்கு இல்லையா, அது வந்து தான் ஏதாவது ஒன்று செய்யலாம். எப்போ வந்து இது பண்ணுதோ அப்போ ஒரு விடுவி காலம் பிறக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான தலைவர்கள் இருக்காங்களா? தோணலை, எனக்கு தெரியல. இனிமேல் பிறந்து தான் வரணும். எந்த வகையில் இந்த நாடு முன்னேறி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த விடுதலை வந்து உதவி இருக்கா, உதவலையா? அதாவது உதவுற மாதிரியான சில தோற்றங்கள் இருக்கு. ஆனால் அது வந்து உதவலைன்னு தான் சொல்லணும். உதவலை. உதவலை. இப்போ கிடைச்சிருக்கிற வசதி வாய்ப்புகள், மக்களுக்கான ஒரு பொருளாதார முன்னேற்றம், அப்படி இப்படின்னு எதையாவது எந்த வகையிலாவது உங்களை? அதாவது நான் சொல்கிறேன், முதல்ல மனுஷனுக்கு வந்து சுவாசிக்கணும். சுவாசிக்கலைன்னா அவன் செத்து போவான். ஆமாம். ஒரு நல்ல காற்று கிடைக்கிற மாதிரி தெரியல. ஒன்று, குடிக்க தண்ணி வேணும் இல்லையா, தண்ணியும் சரியான தண்ணி கிடைக்கிறதா தெரியல. காற்று இல்லைன்னு போச்சு, தண்ணி இல்லைன்னு போச்சு. உணவில் என்னன்னு கேட்டால், இந்த போடுகிற உரங்கள், அடிக்கிற மருந்துகள், அதையெல்லாம் எதிர்த்து இப்போ இயக்கங்கள் தொடங்கியிருக்கு. நீங்கள் வந்து அரசியல் ஈடுபாட்டால் தான் வந்து எழுத்தாளராக மாறியிருக்கேன்னு நான் படிச்சிருக்கேன். நான் வந்து நிறைய இலக்கிய புத்தகங்கள் படிப்பேன், நண்பர்களுக்கு கடிதங்கள் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் தற்செயலாக சில இதுகள் எழுதினேன். நல்லா இருக்கு, எழுதுன்னு ஊக்கப்படுத்தினாங்க. நான் எழுதினேன். அப்போ அந்த என்னை சூழ்ந்து இருந்து அந்த சூழ்நிலை அந்த மாதிரியாக இருந்தது. புது மாதிரியாக நான் வந்து இந்த மக்கள் பேசுகிற மாதிரியே எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு முதல்ல எதிர்ப்பு இருந்தது. கூவளையர் சாமியும் ரகுநாதனும் அதை அப்படி எழுதக்கூடாதுன்னெலாம் சொன்னாங்க. நான் கூட முதல்ல தயங்கினேன். அப்புறம் மக்கள் விரும்புகிறாங்க, அதனால் இதுக்கு வரவேற்பு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லல் பேச்சில் இருந்தாலும் வருது. ஆகவே பேச்சு தான் பிரதானம், இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக தான் தீர்மானம் பண்ணேன். இப்போ அண்மை காலமாக வந்து பெரியார் தான் ரொம்ப அதிகப்படியாக விமர்சிக்கப்படுறார். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து தப்புங்கிற அளவுக்கு வந்திருக்கு. காரணம் வந்து பெரியார் வந்து தமிழ் மொழியை வந்து கொச்சப்படுத்திட்டார், தமிழர்களை வந்து அவர் வந்து திட்டமிட்டே வந்து அழிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்துங்க உருவாக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஆதரவு வந்து ரொம்ப பெருகிறத மாதிரி சொல்கிறாங்க.
இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெரியார் எதிர்ப்பு செய்திகள் அதிலே தான் அவர் வளர்ந்து வந்தார். ஆனால் அவர் சொன்னதில் அவர் மனசில் தோன்றதை சொல்லக்கூடிய ஆள். அதே சமயத்தில் நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னா அப்படியா எப்படி சொல்லு நான் கேட்டுக்கிறேன், கரெக்டாக நீங்கள் சொன்னால் கேட்டுக்கிறேன். ஆமாம், அப்படி ஒரு ஆள் அவர் வந்து அந்த இந்த அரசியலுக்கு வந்து சொத்து சேர்த்தாருன்னோ பெரிய பணக்காரன் ஆகிட்டார் அப்படின்னோ நீங்கள் அவர் சொல்ல முடியாது. சொத்துக்கள் எழுந்து தான் இருக்காரு. நீங்கள் எதையாவது எந்த கருத்தையாவது இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? எப்போதுமே இடதுசாரிய கருத்து இருக்கு இல்லையா, லெஃப்டிஸ்ட்னு சொல்கிறோம். ஆமாம் ஆமாம், அது எப்போவுமே அதான். உங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க, உங்களோட பழகின நண்பர்கள், எழுத்தாளர்கள், இவங்க எல்லாம் வந்து திடீர்னு ஒரு கேள்விப்படுறீங்க, ஒரு செய்தியாக வருது, மரணம் தழுவிட்டது, இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது உங்கள் மனநிலை என்னவா இருக்குது? கஷ்டமாக இருக்கும். புதுமை புத்தன் இருந்தார், அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சாவு, அதுவும் சாவுன்னா அது ரொம்ப கொடூரமான சாவு. அவர் ஒரு நண்பருக்கு சொல்கிறார், கடைசியாக சாக போகிறதுக்கு முன்னால் நான் ஒரு மணியாடர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நண்பரிடமிருந்து, மணியாடர் முந்ததோ சாவு முந்ததோன்னு சொல்கிறார். ஆமாம், அப்படியெல்லாம் அவங்க வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சாங்க எழுத்தாளர்கள். கூவளையசாமி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த காலத்து எழுத்தாளர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய படைப்பு வந்து இந்த தமிழ் உலகத்துக்கு கொடுத்த ஒரு பங்களிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு சமமாக உங்களுக்கான பெயரும் புகழும் பொருளும் வந்து கிடைச்சிருக்கா? எனக்கு கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய கிடைக்கலைங்கிறத சொல்லலாமே தவிர, நான் வாழுகிற அளவுக்கு, நான் குடும்பம் நடத்துகிறேன், என்னுடைய குடும்ப செலவுக்கு ஆனால் ஒரு இது கிடச்சி தான் இருக்கு. அமோகம்னு சொல்லலைன்னாலும் பரவாயில்லை. சரிப்பா, நீ வந்து இந்த தமிழ் துறையை வச்சு வளர்க்குறாங்கல்ல பொதுவாக பல்கலைக்கழகங்கள்ல, இதெல்லாம் ஒரு தமிழ் துறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பேராசிரியர்கள், முனைவர்கள், இவங்க எல்லாம் இப்போ அதனால் வந்து இந்த தமிழ் எந்த வகையில் வந்து வளர்ந்து இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் தமிழ் வளர்க்கணுங்கிறதுக்காக வேண்டிய அவன் அந்த துறையை ஆரம்பிக்கலையே. வேறு எதுக்கு? யார் சொன்னால் உங்களுக்கு அந்த தமிழ் வளர்ச்சிக்காக நாங்கள் இந்த துறையை ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னால் நான் உங்கள்கிட்ட, அவன் வந்து எப்படி உங்களுக்கு தமிழை வளர்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதனால் தமிழுக்கு ஏதாவது பலம் இருக்கா? இல்லை, அறிவில்லை. இப்போ உங்களோட காதல் தோல்வி இருக்குல்ல, அப்பாவுடைய காதல் தோல்வி, அது இன்னும் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கா? காதல் தோல்வி மனசில் இருக்கிறதுங்கிறது ஏன் நம்முடைய நண்பர் வந்து இருந்து அந்தரங்கமாக இருந்து நெருங்கின நண்பரை பிரிஞ்சு போயிட்டாலோ அல்லது தூரதேசத்துக்கு போயிட்டாலோ அல்லது இறந்து போயிட்டாலோ நம்ம நினச்சி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தாங்க. அப்பாவை நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எழுத்தாளர் தான் திருமணம் பண்ணிக்க போகிறன்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரியாது. ஒரு ஒரு கதை எழுதினப்பா என்ன தோணுச்சு உங்களுக்கு? படிச்சு காட்டுவாரா? படிச்செல்லாம் காட்டுவார், என்னை படிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்கு ஒன்றும் தோணல. இல்லை அப்பாவுடைய கதைகள்லையே நீங்கள் முக்கியமானதாக எதை நினைக்கிறீங்க? அதை நினைக்கிறேன் அந்த கோபால கிராமம், கோவலூர் மக்களை விட கோபால கிராமம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிறுகதைகள்லாமா? சிறுகதையில் நிறைய கதைகள் படிச்சிருக்கேன், அதுக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க. எது நல்லா இருந்ததுன்னு சொல்லவே தெரியல. சரி, இது வந்து இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்காங்களே, பிரபி திவாகர், இவங்க 2 பேரும் தங்களுடைய அவங்களுக்கு புரியுதா அப்பாவுடைய கதைகள் என்ன இதுன்னு? அதெல்லாம் புரியும். படிச்சுட்டு அவங்களுடைய கருத்து என்ன? அதெல்லாம் அவங்க சொன்னதில்லை எங்ககிட்ட, படிப்பாங்க அவ்வளோதான். எங்கள் அப்பா ஒரு முறை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் கோபம் வந்துச்சு, அவர் தெருக்கு தாடினார். அவர் வந்து அண்ணா அவர் மாதிரி யாருமே வரமாட்டாங்க, அவர் பிறந்த பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ எதுவுமே இல்லைன்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவர் அந்த கோபம் என்னென்னா, அப்படி ஆகணுங்கிறத விட நீங்கள் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறீங்க, இது ஒரு இழவு வாழ்க்கை, இது என்ன பிறவி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு சாப்பாடை தூக்கி போட்டு போயிட்டேன். இது எனக்கு நடந்துச்சு, நான் கவனிச்சேன். அது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. மற்றவங்களுக்கு அப்பாவை பார்க்கும்போது கோபம் வந்துச்சு, இது என்ன இந்த ஆளுக்கு ஒரு விவசாய இல்லாத ஆளாக இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் பிறகு நான் நினச்சி பார்த்தேன், அவர் வாழ்க்கையை வந்து ஒரு ரசனையோடு பார்க்கணும். வெறும் வாழ்க்கைங்கிறது வெறும் பொருள் சேர்க்கறது, குழந்தைகளை பார்க்கறது, அவங்க திருமணம் பண்ணி வைக்கிறது மாத்திரம் இல்லை.
அவன் ஒரு எழுத்தாளன் ஆகணும், இல்லை ஒரு சினிமா எடுக்கணும், இல்லை நாடக நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படி அந்த அடிப்படையில் அப்பா இவ்வளோ பெரிய எழுத்தாளர் இல்லையா, அப்போ அதில் நம்ம பிள்ளைகள் இப்படி வரலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது இருந்துட்டு அதை பரிமாறிட்டு இருக்காங்க? அது இல்லை, இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை, எங்களுக்கு இருக்குது ஆகலையான்னு. ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த இது இல்லை, இருக்கிறப்ப தெரியல எனக்கு பார்க்க. இப்படி வந்து முதியோர் இல்லங்கள் உருவாயிடுச்சு. இது ஆரம்பத்தில் அப்படி இல்லை, இன்றைக்கு நிறையா இல்லங்கள் உருவாகுது. இதை நீங்கள் கவனிக்கிறீங்களா? இது எங்கே கோளாறு இருக்குது? நல்லா கவனிக்கிறோம். அதாவது ஒன்று வந்து இந்த நகர வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கிற இந்த வசிக்கிற வீடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப சின்னதாக இருக்குது. அதில் வந்து புருஷன் பொண்டாட்டி பிள்ளை 3 பேர் தான் இருக்க முடியும். அதோடு நீங்கள் வாடகைக்கு வீடு தேடினாலும் 3 பேருக்கு மேலே இருந்தால் விடமாட்டேன்னு சொல்கிறான் அவன். அந்த மாதிரி விஷயங்கள். திண்ணையிலையாவது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா திண்ணையும் கிடையாது இப்போ இந்த திண்ணை வந்து கிராமத்தோடு போச்சு, விஷயம் இல்லை. ஆகவே உங்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்களுடைய காலத்தினுடைய எழுத்தாளர்கள் ஒவ்வொருத்தரும் மறைஞ்சிட்டு வராங்க. இப்போ யாரெல்லாம் இப்போ இருக்காங்க? நீங்கள் உங்களோட நினைவில் யாரெல்லாம் இப்படி இருக்கிற மாதிரி தெரியுது? யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்க? தொடர்பில் என்னோட யாருமே கிடையாது. என்ன இன்னும் சொல்ல போனால் எந்த காலத்துலேயும் கிடையாது. தொடர்பு கிடையாது. என்னுடைய எழுத்தாளர் நண்பர்கள்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க அழகர் சாமி இருந்தார், அப்புறம் வந்து சுந்தரராம் சாமி இருந்தார், அப்புறம் தீக்காசி இருந்தார், ஜெயமோகன்லாம் வந்திருக்கார், பார்த்துருக்கார், பேசியிருக்கார். அது நண்பர்கள் இல்லை. நண்பர்கள் இருக்கணும் இல்லையா, அது இல்லை. இப்போ சமகால எழுத்தாளர்கள் உங்களை கவனிக்க வச்சவங்க இருக்காங்களா? நீங்கள் படிக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு படிக்கிற இது வந்து நிறைய பக்கங்கள் படிக்க முடியாதுன்னு ஆகிப்போச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னா 2 டெய்லிக்கு படிக்கிறதுக்கே தத்திக்கணம் தான் ஆகிடுது, முடிஞ்சு போகுது. மேலெழுந்த வாரியாக படித்தா தான் உண்டு. கொஞ்சம் ஆழ்ந்து 2 கட்டுரைகள் அது இது முக்கியமான விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு தான் அந்த எழுத்துக்கள் வந்து மறைஞ்சிருது, காணாமல் போயிடுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் கழித்து பார்த்தா கொஞ்சம் எழுத்துக்கள் தெரியும். இப்போ யாராவது இளம் எழுத்தாளர்கள் உங்களுக்கு கவனிக்கிற மாதிரி? உதயசங்கர் அவர் எழுதுகிறார். அப்புறம் வேறு இந்த இவங்கள்லாம் இருக்காங்களே, இப்போ கரிசலில் வந்து கொஞ்சம் வயசுக்காரங்களில் இப்போ யாருன்னு எனக்கு சொல்ல டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சென்னையில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு தெருவில் உட்காந்துக்கிட்டு எழுதுகிறவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி எல்லா தமிழர்களுக்குமான எழுத்தாளர்கள்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்தாலையோ இல்லை வந்து பெரும்பான்மை இந்த கிராமத்து மக்களை பற்றி எழுதுனாலேயோ கரிசல் எழுத்தாளர்னு சொல்கிறாங்க. இப்படி உங்களை வந்து ஒரு வரைமுறைக்குள்ளே அடக்கி இவர் வந்து ஒரு வட்டார வழக்கு எழுதுகிற ஒரு எழுத்தாளர் மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆக்கினதில் உங்களுக்கு உடன்படாது? அப்படி யாரும் வந்து ஆக்கலையே. அது வந்து தானாக வந்து பத்திரிகைகள் செஞ்ச வேலை. பத்திரிகைகளும் வேறு இந்த விமர்சகர்கள்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த மதிப்புரை எழுதக்கூடிய ஆள்கள், இவங்கள் செஞ்ச ஒரு காரியம் தானே தவிர ஒரு ரைட்டர், ஒரு எழுத்தாளரை வந்து அப்படி ஒரு பக்கத்துக்காரர் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா அவன் எல்லாருக்கும் பொதுவானவன். அது என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவருக்கு நான் எழுதின அந்த வட்டார மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களை பற்றிய, அந்த மக்களை பேசக்கூடிய அந்த எழுத்து இருக்கு இல்லையா, அது, அப்புறம் அந்த பாத்திரங்கள், இந்த எழுதுகிற முறை, இதெல்லாம் போகும்போது அவங்களுக்கு அந்த அப்படி ஒரு புதுசாக ஒன்று தெரியுது. அவர் எந்த ஊருக்காரர் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் இந்த பக்கத்துக்காரர்னு சொன்ன உடனே அப்படி வருது. அப்படி தான் ஒரு விஷயம். நீங்கள் அந்த தற்கால சினிமாக்களை பார்க்குறீங்களா? இல்லை, நான் வந்து சமீபத்தில் தேட்டர் போய் ரொம்ப வருஷங்களாச்சு. காரணம் என்னென்னு கேட்டால், அந்த ஒலி இருக்கு இல்லையா, இந்த தியேட்டருனுடைய ஒலி தாழ முடியாததாக இருக்குது, மன்னிக்க முடியாததாக இருக்குது. வெளியே எந்திரிச்சு ஓடி வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் உட்காந்து இத்தனை பேர் இவ்வளவு சத்தம் வேணுமா? அதாவது சப்தம் வந்து மெல்லிசமாக வச்சு வந்து கேட்டுட்டாலே போகிறோம். இப்போ ஒன்றுலேயும் மாற்றம் வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ கதை எழுதுறதுலேயே மாற்றம் வந்தது இல்லையா, அதே மாதிரி சினிமாவுக்குள்ளேயே மாற்றம் வந்தாச்சு. இப்போ
இந்த இசை இருக்கு இல்லையா, பாடல்கள் இப்போ பழைய காலத்தில் பாடின பாடல்களில் மாதிரி இப்போ இந்த பாடல்கள் இல்லை. இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது இயல்பு தான். இயல்பு தான். இப்போ வந்து எம்ஜிஆரையும் சிவாஜியும் இப்போ வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடிப்பை எல்லாரும். இப்போ வந்து ஒரு காலத்தில் நடிப்புக்கு சிவாஜி தான் சொல்கிறாங்க இல்லையா, நடிப்புன்னா சிவாஜி மாதிரி இருக்கு. இன்றைக்கி சிவாஜி மாதிரி நடிக்கிறது தான் மோசமான நடிப்பு, அப்படி மாறிட்டு வருது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது இயல்பு தான். இயல்புன்னா இது சரி சரின்னு சொல்ல முடியாது. ஆர்ட்டில் கலையில் எது சரி எது தப்புன்னு சொல்ல முடியாது. தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது திடீர்னு ரைட் ஆகிடும், ரைட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது திடீர்னு தப்பா. சரி சரி. இப்போ அவர் இளையராஜா அவர்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது என்ன, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திடீர்னு அவர் வந்து ஒரு கவர் கொடுத்து அனுப்பிச்சார். அது வந்து தங்கப்பிரசான் தான் வாங்கிட்டு வந்தார், என்கிட்ட கொடுத்தார். என்னதுன்னு கேட்டேன். என்னதுன்னு தெரியல, இந்த மாதிரி இன்னார் கொடுத்தாங்க, இளையராஜா கொடுத்தாங்க. இளையராஜாவுக்கு நான் இங்கே இருக்கிறது எப்படி தெரியும்னு கேட்டேன். ஏதோ பேச்சுவாக்கில் நான் ஏதோ சொன்னோம் நாங்கள். அப்படி அவர் இங்கேயே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சரின்னு உள்ளே போய் இந்த கவரை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பேசிவிட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் அதை திறந்து பார்த்தா அதில் வந்து ஒரு 30,000 ரூபா இருந்தது. அப்போ அது பெரிய தொகை கொடுத்தாரு. உடனே நான் அதை வந்து அதை செலவழிக்காமல், எனக்கு எப்போவுமே ஒரு இப்படி லாட்டாக வந்தால் உடனே நான் டெபாசிட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி நான் அதை பண்ணுறேன். ஏன் அதுக்கப்புறம் அவரை அதுக்கப்புறம் சந்திச்சிருக்கேன். சந்திக்கும்போது கூட ஏன் கொடுத்து அனுப்பிச்சிங்க, என்ன சமாச்சாரம்னு ஒன்று கேட்கல. அவரும் என்ன கிடைச்சதா அப்படின்னு ஒன்று கேட்கல. அப்புறம் வந்து எனக்கு அந்த இது எப்படி வந்து இந்த இதுகள்லாம் பண்ணுறாங்க, ஒலிப்பதிவு எப்படி மெட்டெல்லாம் எப்படி அமைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை. கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி வரிசையாக அது ஒவ்வொரு இதையும் தாண்டும் போது 2 கதவு இருக்கும். அப்படி போய் உள்ளே போய் அப்படி போய் அவர் தனியாக ஒரு இடத்துல இருக்கார். எதுக்கே எல்லாரும் இருக்கிறாங்க. இவர் பேசுறது அவங்களுக்கு கேட்காது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது இங்கே தெரியும், கேட்கும். அவர் ஏதோ ஒரு மெட்டு அமைச்சிக்கிட்டு இருக்கார். நான் வந்த உடனே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும் இல்லையா, அவருடைய என்ன பண்ணிகிட்ருக்காருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு வேண்டாம். அப்போ வந்து அவர் வந்து ஒரு மெட்டு வந்து இதில் வாசிக்கிறார். வாசிச்சுட்டு அடுத்தாக்கில் யார் என்ன பண்ணுறது ஒழுங்காக நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து இந்த பல்லவி அனுபல்லவி இந்த மாதிரி வரும் இல்லையா, ஒரு இது முடியுது. முடித்த உடனே அதுக்கப்புறம் எங்ககிட்ட உட்காந்து எப்போ வந்தீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். அப்போ தான் நான் கேட்டேன் இந்த எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்கள்லாம் அவர் சொன்னார். நீங்கள் திரைப்படத்தில் யாருடைய ரசிகராக இருந்திருக்கீங்க? நான் அப்படி யாருடைய ரசிகனாகவும் இருந்ததில்லை. எனக்குன்னு ஒரு என்னுடைய நாயகன் அல்லது நாயகி அப்படி ஒன்றும் கிடையாது. அது ஏனோ அப்படி ஏற்பட்டு போச்சு. நிறைய நீங்கள் எழுதியாச்சு. உங்களுடைய பங்களிப்பாக வந்து நாட்டுப்புற கதைகளை தொகுத்தது அப்படிங்கிறத விட அதை வந்து நம்ம அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அதை மக்கள் மத்தியில் மறுபடியும் அந்த வாய்வழி கதைகள் மறைந்து போகாமல் இருக்கிறதுக்கு செய்த பணி உங்களோட பணி, பெரிய பணி. இப்போ அதுக்கான ஒரு கவனிப்பு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஏன் கிடைச்சிருக்கா? உங்களை பின்பற்றி அடுத்த தலைமுறையில் யார் அதை செய்ய போகிறாங்க, செய்வாங்களா இல்லை அப்படி நின்று போயிடுமா? இல்லையா, வருதே, சில இது வருது. யார் செய்கிறாங்க? இப்போ நம்ம அந்த இங்கே கூட ஒருத்தருக்கு பரிசு கொடுத்துருக்காங்களே, இப்போ நாட்டுப்புற கதைகள் திருநாகலிங்கம் என்னை விட நல்லா பண்ணியிருக்கார் அவர். ஆமாம், நானாவது அந்த மக்கள் சொல்கிற கதைகள் இருக்க கதைகளை அப்படியே எழுதாமல் நான் கொஞ்சம் இது பண்ணி கொடுப்பேன். அவர் அப்படி இல்லை, அப்படியே மக்கள் சொல்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கேன். உங்களோட வாசகர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? எந்த வயதை ஒருத்தவங்க, என்ன மாதிரி உங்களுக்கு? அதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டால்,
என்னுடைய வாசகர்களில் பெண் இதுகள் அதிகம். அப்புறம் என்னுடைய எழுத்துக்களை எல்லாம் பிஹெச்டி பண்ணவங்க பூராவும் பெண்கள். அதெல்லாம் ரசிகர்கள்னு எடுத்துக்கலாமா? ரசிகர்கள் இல்லையா, அவங்க வந்து இந்த பட்டம் வாங்குறதுக்காக எடுக்கிறாங்க, அவர்கள் பூராவும் பெண்களாக இருக்காங்க. ஆமாம், அது ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். இப்பவும் கூட எங்கேயோ ஒரு தூரத்துலேருந்து பேசுகிறது பெண்ணாக தான் இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த பெண்களை பற்றிய அவங்களுடைய கஷ்டங்கள் மற்ற இதுகளை பற்றியெல்லாம் நான் எழுதுகிற அத்தனை விஷயங்களும் அவர்களின் வந்து ஒரு வகையில் இதாகுது. இப்போ இந்த ஆவணப்படத்தில் நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம், இதெல்லாம் இவர் கேட்கலனோ, இல்லை நம்ம இதை சொல்லணுமே அப்படின்னு ஏதாவது ஒன்று? இல்லை இல்லை, எனக்கு ஒன்றும் தோணலை. இதை பற்றி நம்ம வந்து எழுதலையே, என்னமோ அதுக்கு நமக்கு நேரம் இல்லையே, முடியாமல் போச்சே அப்படிங்கிற ஒரு ஏக்கமோ தவிர்ப்போ உங்களுக்கு இருக்கா? தவிர்ப்பு ஏக்கம் அப்படின்னு அந்த வார்த்தைகள்னா ஒரு ஆசை. வந்து அது நிறைய விஷயங்கள் இருக்குது, எழுதப்படாத விஷயங்கள். ஒன்று ரெண்டு ஏதாவது சொல்ல முடியும்? என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து ஆஸ்பத்திரியில் படுக்கையில் செலவழித்த நாட்கள் ரொம்ப அதிகம். அதையெல்லாம் நான் எழுதலை. அப்புறம் என்னுடைய ஜெயில் வாழ்க்கை, அதை நான் எழுதலை. அப்புறம் என்னுடைய இந்த தட்டைக்காட்டு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, காட்டில் இந்த அவங்களுடைய இவங்க பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடின விளையாட்டுகள், இந்த மாதிரியான நிறைய சமாச்சாரங்கள்லாம் இருக்குது, அது எழுதலை. ஆகவே எழுதப்படாத விஷயங்களும் இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் இன்னும் எவ்வளோ காலம் இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? அது சொல்லவே முடியாது. அதாவது அப்படி சொன்னவங்கள் எல்லாம் 100 ஆண்டு வாழ்வது எப்படின்னு புஸ்தகம் எழுதினவங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வயசுலேயே செத்து போயிட்டான். அது 2 பேர் உதாரணம் சொல்ல முடியும் என்ன. ஆகவே அது சும்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் போட்ட இது இருக்கு இல்லையா, அவனுடைய உடல் அவன் வச்சுக்கிடுற விதம், பத்தியமாக சாப்பிட்டு எல்லா விஷயங்களையும் இது பண்ணி மனசை போட்டு உழைப்பிக்கிடாமல் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன் வேறு வழின்னு சொல்லிட்டு உடம்பை போட்டு ரொம்ப இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப அதீதமாக பண்ணுறதுனால வந்து வரக்கூடிய தீங்கு அதிகமாகி அதில் அவனுக்கு ஆயுள் குறையுமே தவிர, அவன் இயல்பாகவே இருந்தால் அது வாழ்க்கை, அது ஆயுசும் இயல்பாகவே இருக்கும். சரி, உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை தானேப்பா? அதில் என்ன சந்தேகம்? சரி, வெளிநாடு போலேங்கிற ஒரு ஒன்றும் கிடையாது. போட்ட அது பெரிய அலப்பறை. அலப்பறை. வெளிநாட்டில் தானே நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வாழலாங்கிறேன். அதே யார் சொன்னா? நிறைய நிறைய பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் அதைத்தான் நம்ம தினமும் டிவியில் பார்க்குறோம், அதில் பார்க்குறோம், எல்லாம் டிவியில் சதா அதே தாங்க காமிச்சிட்டு இருக்கோம். வெளிநாட்டுக்கு போகாத எழுத்தாளர்களுக்கு மரியாதை இல்லையா? அது யார் நினைக்கிறானோ அவனுக்கு அப்படி, அவ்வளோதான், எனக்கு கிடையாது. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வாசகர்களையே உங்கள் மனசுலேயே வந்து என்றைக்கும் நீங்க முடியாத ஒரு தனித்துவமான வாசகர் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிவகாசி மாரியப்பன் ஒருத்தர் இருக்கார். அவர் நிறைய புஸ்தகங்கள் படிப்பார். அப்புறம் அந்த லைப்ரரியில், சிவகாசி நூலகத்தில் ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த இது கழிவுகள் இது பண்ணுவாங்க. அதை அப்படியே எடுத்து வந்து அதிலிருந்து செலக்ட் பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுப்பார் படிக்கிறதுக்கு. அப்புறம் என்னுடைய நல்ல வாசகர் அவர், எல்லாத்தையும் வாசிச்சிருப்பார். நான் அவருடைய பெயரை கூட சில இடங்களில் நான் குறிப்பிடுறேன். அவர் அச்சாஃபீஸில் வேலை பார்க்குறதுனால இந்த கட்டிங் வேஸ்ட் இருக்கு இல்லையா, ஒரு பக்கத்தில் எழுதுறது, பேப்பரெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார், வெள்ளை பேப்பர்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு நல்ல வாசகர். கி. ராஜநாராயணன் எழுத்து, பேச்சு, வாழ்க்கை இவைகளெல்லாம் அசலான எழுத்தாளர்களையும் கலைஞர்களையும் உருவாக்கி கொண்டே இருக்கும். வெறும் ஏட்டுப்படிப்பை படித்தவர்களின் கையில் இருந்த இலக்கியத்தை பிடுங்கி வாழ்க்கை அனுபவத்தின் வாயிலாக இலக்கியத்தை படைப்பவர்களின் கையில் கொடுத்து தமிழின் நவீன இலக்கியத்திற்கு புதிய பாதையை வகுத்து தந்தவர் கீரா. தமிழர்களின் வாழ்வு அவர்களின் கையை விட்டு நழுவும் வேளையில் தமிழ் மொழியில் எழுதுவதையும் பேசுவதையும் தயங்குகிற நம் கைகளுக்கும் நாக்குகளுக்கும் கீரா போன்றவர்கள் ஒவ்வொரு காலத்திற்கும் தேவைப்படுகிறார்கள். கீராவின் எழுத்துக்களை வாசிப்பதும் பேச்சுக்களை உள்வாங்குவதும் அவரை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதும் தற்காலத்திற்கு தேவை என்பதாலேயே
இந்த ஆவணப்படத்தை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. கீராவை உள்வாங்கிக் கொள்ளாமல் போனால் இழப்பு அவருக்கல்ல, எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் பொருளாசையில் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கும் இந்த மனித சமுதாயத்திற்குத்தான்.